Hi everyone, I am going to explain some size of factors. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சாஃப்ட்வேர்னா என்ன இன்ஜினியர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷனாக சம் சைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Size categories for software projects are described. 1. Total effort devoted to software. 2. Distribution of effort. 3. Project size categories. 4. How programmers spend their time. சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் கேட்டகரிஸை வச்சு அதோட சைஸ் கேட்டகரிஸை வச்சு நம்ம 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். இந்த 4 டைப்ஸை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். டோட்டல் எஃபர்ட் டிவோட்டட் டு சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்க நம்ம எவ்வளோ எஃபர்ட், நம்ம எவ்வளோ அர்ப்பணிக்க போகிறோம், ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை நல்ல ஒரு குவாலிட்டியான சாஃப்ட்வேராக வரதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எஃபர்ட் எதில் போடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். It is estimated that total amount spent on all aspect of computing device. ஸோ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த யூஎஸ் in 1980 was approximately 5% of $130 billion. US கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1980ல் just 5% only spent for amount for சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு ஒன்லி 5% அமௌண்ட் மட்டும்தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ 5%னா எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $130 பில்லியன். அண்ட் 1985 8% ஜிஎன்பி அண்ட் 12.5% பை 1990. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8% ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் பை 1985ல் 8% தான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு. அனதர் ஒன் 1990ல் பார்த்தீங்கன்னா 12% ஒன்லி ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான சார்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பாருங்கள். 1955க்கும் 1978க்கும் டிஃப்ரென்ஸ். 1955ல் சாஃப்ட்வேரோட ஹார்ட்வேர் யூஸ் தான் அதிகமாக இருந்துச்சு, சாஃப்ட்வேர் யூஸ் கம்மியாக இருந்துச்சு. 1978ல் சாஃப்ட்வேர் யூஸ் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு, ஹார்ட்வேர் யூஸ் அதை விட இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஓவர் டைம். ஸோ ஹார்ட்வேர் தயாரிக்க சாஃப்ட்வேர் தயாரிக்க எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆணுச்சு, எவ்வளோ செலவுகள் ஆணுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன் 1960 த ரேஷியோ வாஸ் அப்ராக்சிமேட்லி 80% ஹார்ட்வேர் காஸ்ட், 20% சாஃப்ட்வேர் காஸ்ட். இன் 1960ல் 80% ஹார்ட்வேர் காஸ்ட்டும் 20% சாஃப்ட்வேர் காஸ்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இன் 1980ல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலி ரிவர்ஸ்டு. 20% ஹார்ட்வேர் காஸ்ட், 80% சாஃப்ட்வேர் காஸ்ட். In 1990ல் சாஃப்ட்வேர் காஸ்ட் 90% அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் கம்ப்யூட்டிங் தட் டிவைஸ். அப்போ 90% சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் 10% ஒன்லி ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. டிக்ரீஸ் இன் ஹார்ட்வேர் காஸ்ட். ஆன் த அதர் ஹேண்ட் சாஃப்ட்வேர் இன் லேபர் இன்டென்சிவ் அண்ட் பர்சனல் காஸ்ட் ஆர் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங். நம்ம என்ன தான் நமக்கு படிப்படியாக 1960ல் 1980 1990ல் நம்ம சாஃப்ட்வேரோட காஸ்ட் அதிகரிக்க ஹார்ட்வேர் காஸ்ட் கம்மியாக நமக்கு ஹார்ட்வேர் காஸ்ட் கம்மி பண்ணிட்டோம். பட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அதிக அளவுக்கு நமக்கு அமௌண்ட் கொடுக்க தேவைப்பட்டது. ஸோ லேபர் இன்டென்சிவ்க்கு தான் நம்ம அதிகமாக நம்ம காசை ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 70 mm ஒரு பெரிய ஹார்ட்வேர் சைஸு, அப்புறம் 120 mm, அதுக்கப்புறம் 100 mm, அப்புறம் 75 mm. ஸோ அது மொபைல், பிக்கோ, நானோ, மினி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இப்போ ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாம் பெருசாக இருந்துச்சு, படிப்படியாக ஹார்ட்வேரோட சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாம் பெரிய பெரிய ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம கைக்குள்ளே அடக்காகிற மாதிரி சின்ன ஃபோன், அதில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு நிறைய வந்திருக்கு. அப்போ அதிகளவுக்கு எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எஃபர்ட். இப்போ ஓகே, சாஃப்ட்வேர் நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராடக்ட் பண்ணிட்டோம், அது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் வேர்ல்டு லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த டைப்பிக்கல் லைஃப் ஸ்பேன் ஃபார் எ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இஸ் 1 to 3 years இன் டெவலப்மெண்ட் அண்ட் 5 to 15 years இன் யூஸ். நமக்கு ஒரு சாஃப்ட்வேரை தயாரிக்க பண்ணால் 1 அல்லது 3 வருடங்கள் போதும். பட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 15 or 20 years கூட நமக்கு தேவைப்படும். எப்படி ஏன் 5 to 15 years அண்ட் 15 to 10 years அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ நம்ம ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு டிவி தயாரிக்கிறதுக்கு நமக்கு 1 year போதும். பட் அந்த டிவியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரண்டியை தான் நம்ம மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறோம்.
The software maintenance involves three types of activities. என்னென்ன த்ரீ டைப்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்கலாம். The enhancing the capabilities of product, adopting the product to new processing environment, கரெக்டிங் எ பக்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஏன்னா கஸ்டமர்ஸ் திடீர்னு ஏதாச்சும் ஒரு என்கொயரி, இந்த மாதிரி டிவி ஒர்க் ஆகலை, டிவி வந்து ஆன் ஆக மாட்டேங்குது, பிக்சர்ஸ் கிளியராக தெரியல, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எனி டைமும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை தயாரிக்க என்ஹான்சிங் த கேப்பபிலிட்டிஸ் டு த ப்ராடக்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலேருந்து நமக்கு கலர் டிவி தயாரிச்சிருக்கோம். கலர் டிவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி முன்னாடி பெரிய சைஸாக இருக்கும், இப்போ சின்ன சைஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது சில டவுட்ஸ் வந்து கஸ்டமருக்கு வரும். ஸோ அந்த டவுட்ஸை நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அடாப்டிங் த ப்ராடக்ட் டு நியூ ப்ராசஸிங் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4G ஃபோனுக்கான அப்ளிகேஷன் 3G ஃபோனில் சப்போர்ட் பண்ணாது. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4G ஃபோனில் இருக்க அப்ளிகேஷன் 2G ஃபோனில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம நியூவாக சாஃப்ட்வேர் தயாரிக்க அந்த நம்மளோட ஹார்ட்வேரில் அது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். த அடாப்டிங் த ப்ராடக்ட் டு நியூ ப்ராசஸிங் என்விரான்மெண்ட்ஸ், கரெக்டிங் பக்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன எரர்ஸு, எப்படி இன்ஸ்டால் பண்ணுற எரரு, எப்படி ரிமூவ் பண்ணுற எரர், மெமரியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்கும்போது சில நம்ம எரர்ஸை நம்மளே வந்து என்ன பண்ணணும், எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கஸ்டமருக்கு சொல்லணும். Enhancing the capabilities of the product. Software maintenance activity consume more resource than software development activities. Although maintenance is spread over a longer time period so that the effort per unit of time is slower. ஸோ டெவலப்மெண்ட்டை காட்டிலும் மெயின்டெனன்ஸ்க்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஏன்னா டெவலப்மெண்ட் 1-2 இயர்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 15 இயர்ஸ் நமக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெயின்டைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு எரர் வந்தாலும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்கணும். என்ஹான்சிங் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கலாம், இன்னொரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் தயாரிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்லேருந்து தயாரிக்கும் போது எந்த ஒரு எரரும் நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அடுத்தது அடாப்டிங் த ப்ராடக்ட் டு நியூ ப்ராசஸிங் என்விரான்மெண்ட். A large percentage to total effort is devoted to the software enhancement. ஸோ நம்ம புது கண்டுபிடிப்புகள் வர அது நம்மளோட ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். கரெக்டிங் பக்ஸ். த testing requires almost half the effort during the software development. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் முக்கியமான ஒரு ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டிங் த பக்ஸ். எரர் இல்லாமல் அந்த ப்ராடக்டை நம்ம கொண்டு போய் நம்ம வேர்ல்டு லெவலில் ரீச் பண்ணணும். ஏன் என்ன மாதிரி எரர், சில நேரம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எரர், சில வால்யூம்ஸ் எரர், மெமரி எரர், டிஸ்பிளே எரர், இந்த மாதிரி ஏதாச்சும் எரர் நமக்கு வரும். அந்த எரர் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஸோ எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் 60%, அடாப்டிங் 20%, கரெக்டிங் 20%, டோட்டலி 100% குவாலிட்டியாக ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ இந்த 3 நமக்கு டெஸ்ட் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டை வெளியில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அனலைஸ் பண்ணுறதுக்கு 16%, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 8%, அடாப்டிங்க்கு 12%, 16%, என்ஹான்ஸுக்கு 12%, ஃபிக்ஸுக்கு 36%, டிசைனுக்கு 12%. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சார்ட் மூலமாக சொல்கிறோம். ப்ராஜெக்ட் சைஸ் கேட்டகரிஸ் அடுத்த தலைப்பு. இப்போ ப்ராஜெக்டோட சைஸை வச்சு என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ த ப்ராஜெக்ட் சைஸ் இஸ் எ மேஜர் ஃபேக்டர் தட் டிட்டர்மைன்ஸ் த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் த டைப் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ரெக்யர்ட் ஆன் எ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட். சாஃப்ட்வேரோட சைஸை வச்சு தான் நம்ம அது என்ன மாதிரியான சாஃப்ட்வேர், அது எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் வேணும், என்ன ஹார்ட்வேர் வேணும், என்ன சாஃப்ட்வேருங்கிறத ப்ராஜெக்டோட சைஸை வச்சு தான் சொல்லுவோம். அப்போ ப்ராஜெக்டோட சைஸ்னால் என்ன அது ப்ராஜெக்ட் சைஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். கேட்டகரி, நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ், டூரேஷன், ப்ராடக்ட் சைஸ். ட்ரைவியல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம், ட்ரைவியல் ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ ட்ரைவியல் ப்ராஜெக்டில் எவ்வளோ ப்ரோக்ராமர் ஒர்க் பண்ணலான்னா ஒரு ப்ரோக்ராமர் ஒர்க் பண்ணலாம். டூரேஷன் 1 to 4 weeks. ப்ராடக்டோட சைஸ் 500 சோர்ஸ் லைன்ஸ். ஸ்மால் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரோக்ராமர் இருக்கிறதுக்கு பேர் ஸ்மால் ப்ராஜெக்ட். டூரேஷன் 1 to 6 months. ப்ராடக்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா
1000 to 2000 லைன்ஸ் இருக்கணும். மீடியம் ப்ராஜெக்டாக இருந்தால் 2 to 5 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. 1 to 2 இயர் ப்ராஜெக்ட்டு 5000 to 50,000 கோட் இருக்கும். லார்ஜ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5 to 20 ப்ரோக்ராமர்ஸ் 2 to 3 இயர்ஸ் ஆகும். 50,000 to 1 lakh வரைக்கும் கோடிங் இருக்கும். வெரி லார்ஜ் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா 100 ப்ரோக்ராமர் ஆர் 1000 ப்ரோக்ராமர் இருப்பாங்க. இயர்ஸ் பார்த்திங்கன்னா 4 to 5 இயர்ஸ் அதோட ப்ராஜெக்டோட லாங் பீரியட் இருக்கும். ப்ராடக்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 1 million கோடிங் இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 2000 ப்ரோக்ராமர் to 5000 ப்ரோக்ராமர் ஒர்க் பண்ணுவாங்க. டூரேஷன் 5 to 10 இயர்ஸ் அண்ட் 1 million to 10 million ப்ராடக்ட் சைஸ், ஐ மீன் source of lines. Trivial project. A trivial software project involves a one programmer working perhaps a part-time for a few days or a few weeks and result in a program of less than 500 statements packaged in 10 to 20 subroutines. இப்போ ட்ரைவியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க, இல்லை 1 வீக்கில் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க, இல்லைனா 1 வீக் அங்கே சொல்லியிருக்கோமா பார்ட் டைம் ஒர்க் அண்ட் ஃபியூ டேஸ் அண்ட் ஃபியூ வீக்ஸ். அப்போ ஃபியூ டேஸ்னால் 1 வீக்கும் 1 டேயில் முடிச்சு கொடுக்குறவங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ அவங்களோட கோடிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ 10 to 20 சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் ப்ரோக்ராம். இப்போ ஒரு மெயின் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அதோட சப் ப்ரோக்ராம்ஸ் கேட்டகரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் அப்படின்னு போட போகிறோம்னா அக்கௌண்ட்டு வந்து என்ன சொல்கிறோம், பேலன்ஸ் அக்கௌண்ட்டு, பேயபிள் அக்கௌண்ட்டு, கிரெடிட்டு, டெபிட்டு, இதெல்லாம் நம்ம சொல்கிறது. அப்புறம் அதில் ஏதாச்சும் லோன் வாங்கியிருக்காங்கன்னா அதோட சப் ஃபங்க்ஷன்ஸ். அவங்க வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு எதுவும் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் சப் ஃபங்க்ஷன். அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நம்ம சப் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் இருந்துச்சுன்னா மார்க்குங்கிறது மெயின், அவங்களோட செமஸ்டர் வைஸ் மார்க்காக தனித்தனியாக பிரித்து பார்க்குற சப் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? ஸோ 10 to 20 சப்ரோட்டீன்ஸ் இருந்தால் போதும். There are a little need for formal analysis, elaborate design document, extensive test planning. ஸோ இந்த நமக்கு என்னன்னா ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால அதோட டாக்குமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிபலராக இருக்கணும் அவசியம் இல்லை, சும்மா நார்மலாக இருந்தால் போதும். நார்மல் டாக்குமெண்டேஷன்னா எக்ஸ்ப்ளனேஷன், எப்படி அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணாங்க, எப்படி அதை டெஸ்டிங் பண்ணாங்க, எப்படி அதை அனலைஸ் பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத அது ஒரு தியரிட்டிக்கலாக எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம டாக்குமெண்டேஷன். இதை பற்றி நம்ம டீப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். Another one, small project. A small project employ one programmer for 1 to 6 months and result in a product containing 1000 to 2000 lines of source code package in perhaps 25 to 50 routines. So small project அப்படின்னு சொல்கிறது 1 or 6 மந்த்துக்குள்ளே முடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஸ்மால் ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம். அதுக்கு எம்ப்ளாய் 1 ப்ரோக்ராமர் இருந்தாலே போதும். கோடிங் லைன் எவ்வளோ இருக்கணும்னா 1000 to 25 இருக்கலாம். சப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 25 to 50 சப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம். ஸ்மால் ப்ரோக்ராம் ஹாவ் நோ இன்டராக்ஷன் வித் அதர் ப்ரோக்ராம். ஸோ நோ இன்டராக்ஷன் வித் அதர் ப்ரோக்ராம். இப்போ சப்போர்ட்டாக இப்போ நம்ம ஒரு மெயின் ப்ரோக்ராம் இருக்குன்னா சப்போர்ட் லாங்குவேஜ் ஏதாச்சும் நம்ம அடிஷ்னல் லாங்குவேஜ் எதுவும் யூஸ் பண்ணுறோமா, அப்படி சி யூஸ் பண்ணோம்னா ஃபார் ஜாவா யூஸ் பண்ணால் ஜாவாவில் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அடிஷ்னல் லாங்குவேஜ் எதுவும் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தேவையில்லை, ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு அது தேவையில்லை. எ ஸ்மால் ப்ராஜெக்ட் ரெக்யூர்ஸ் லிட்டில் இன்டராக்ஷன் அமாங் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் பிட்வீன் த ப்ரோக்ராமர் அண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ ஸ்மால் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமரோட இன்டராக்ஷன் இருக்கும். ஏன்னா சின்ன ப்ராஜெக்ட் தானே, அதனால் ஈஸியாக கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது ஈஸியாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க டாக்குமெண்டேஷனும் லைட்டாக எழுதுனா போதும். ஸோ லிட்டில் இன்டராக்ஷன் அமாங் த ப்ரோக்ராமர் ஆர் பிட்வீன் த ப்ரோக்ராமர் அண்ட் கஸ்டமர்ஸ். Medium size project. A project of medium size requires 2 to 5 programmer working for 1 to 2 years and result in 10,000 to 50,000 lines of source code. Package in 250 to 1000 routines. ஸோ மீடியம் சைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 to 5 ப்ரோக்ராமர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது மீடியம் ப்ராஜெக்ட். அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 1 to 2 years. அதோட கோடிங் லைன் எவ்வளோ இருக்குன்னா 10,000 to 50,000 கோடிங் லைன்ஸ் இருக்கணும். அடுத்த சோர்ஸ் கோட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 250லேருந்து 1000 சப்ரோட்டீன்ஸ். ஸோ ஓரளவுக்கு இங்கே கோடிங் அதிகமாக இருக்குது மீடியம் சைஸ் ப்ராஜெக்டில்.
அதுக்கான சப் ரொட்டீன்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஏடிஎம்மில் சப் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு பேங்க்கும் அதில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பேங்க்கும் நமக்கு அப்டேட் ஆகும். அக்கௌண்ட் நம்பர், அவங்க கிரெடிட் டெபிட் எல்லாம் நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அது மாதிரி சப் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மீடியம் சைஸ் ஹாவ் எ ஃபியூ இன்டராக்ஷன் வித் அதர் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ அதர் ப்ரோக்ராமில் நமக்கு என்ன பண்ணும், இன்டராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மீடியம் சைஸ் தானே, லாங் ப்ராஜெக்டாக நிறைய 2-3 ப்ராஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் மீடியம் சைஸ் ப்ரோக்ராம்ஸ் ரெக்யூர்ஸ் இன்டராக்ஷன் அமாங் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வித் கஸ்டமர்ஸ். ஸோ மீடியம் சைஸ் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் ப்ரோக்ராமருக்கும் கொஞ்சம் இன்டராக்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பெரிய சைஸு, கஸ்டமர் யாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக மூவ் பண்ணலாம். அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்டராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். லார்ஜ் ப்ராஜெக்ட். ஸோ லார்ஜ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, a large project requires 5 to 20 programmers for a period of 2 to 3 years and result in a system of 50,000 to 1 lakh source statements packaged in several subroutines. Large program சொல்லும்போது, ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது 5 to 20 programmers அதை யூஸ் பண்ணுவாங்க. அல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 3 years அதுக்கு தேவைப்படும் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க. அண்ட் 50 to 1 lakh சோர்ஸ் கோட். ஸோ இப்போ 2 to 3 இயர்ஸுக்கு நம்ம என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம், கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறதுலாம் 2 to 3 years ஆகும். ஒரு 5G இப்போ 3Gலேருந்து 4G வந்துச்சு. 4Gலேருந்து இன்னும் 5G நமக்கு ரிலீஸ் பண்ணல, ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி வெளியில் எடுறதுக்கு 3 years 4 years ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நம்ம லார்ஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எ லார்ஜ் ப்ரோக்ராம் ஆஃப்டன் ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் இன்டராக்ஷன் வித் அதர் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமருக்குள்ளேயே எந்த இன்டராக்ஷனும் இருக்காது. ஸோ ஒரு ப்ரோக்ராமர் ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு ப்ரோக்ராமர் இன்னொரு இடத்துல இருப்பாங்க. இப்போ கஸ்டமருக்கு இவங்களுக்கு இன்டராக்ஷன் சுத்தமாக இருக்காது. லார்ஜ் ப்ரோக்ராமர்ஸ் இன்க்ளூட் லார்ஜ் கம்பைலர்ஸ் தேவைப்படும், ஸ்மால் டைம் ஷேரிங் சிஸ்டம், டேட்டாபேஸ் பேக்கேஜ், கிராஃபிக்ஸ், ப்ரோக்ராம் ஃபார் டேட்டா அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அமாங் த ப்ரோக்ராமர், மேனேஜர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆஃப்டன் த பிகம் சர்வ் ஆன் லார்ஜ் ப்ராஜெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கம்பைலர்ஸ் நிறைய ஹார்ட்வேர் தேவைப்படும். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம், அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட்வேர் தேவைப்படும். ஸ்மால் டைம் ஷேரிங் சிஸ்டம் சொல்கிறது நமக்கு ஏடிஎம் கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்டு டேட்டாபேஸ் க்ளவுடில் நம்ம டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இங்கே யாருக்கு இருக்காதுன்னு கேட்டால் ப்ரோக்ராமருக்குள்ளே இருக்காது, மேனேஜர்ஸ்குள்ளே இருக்காது, கஸ்டமர்ஸ்குள்ளே இருக்காது. வெரி லார்ஜ் ப்ராஜெக்ட், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா 100லேருந்து 1000 ப்ரோக்ராமர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. 4 to 5 years ஒர்க் பண்ணுவாங்க. அதோட கோட் பார்த்திங்கன்னா 1 million இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு எதை சொல்லலாம்னா, இப்போ நமக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புறது அந்த மாதிரியான ப்ராஜெக்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராமர்ஸ் சின்ன பார்ட்டு குட்டி சப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராமர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராமர்ஸ் அதுக்கு தேவை. ஏன்னா அது ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட். ஸோ 4 to 5 years ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வெரி லார்ஜ் ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம். The subsystems typically have complex interaction with one another and with other separately developed system. Very large system otherwise real-time processing, telecommunication and multitasking. ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மல்டிடாஸ்கிங். ஸோ ரியல் டைம் ப்ராசஸிங் ரியல் வேர்ல்டு, ஆன்லைன் பர்ச்சேசிங், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த வெரி லார்ஜ் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு என்னென்ன தேவைப்படும், லார்ஜ் ஓஎஸ் தேவைப்படும், லார்ஜ் டேட்டாபேஸ் சிஸ்டம். அண்ட் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மிலிட்ரியில் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் ப்ராஜெக்ட். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இது அந்த சேட்டலைட் நம்ம சொன்னோம்ல, ஸோ அதுவும் இதுக்கு எக்ஸாம்பிளாக இன்னொரு வகையாக சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 2000 to 5000 ப்ரோக்ராமர் ஃபார் பீரியட் ஆஃப் அப் 10 years அண்ட் ரிசல்ட் 1 million to 10 million லைன் சோர்ஸ் கோட். ஸோ இதுவும் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப்
several very large subsystem and often involve real-time processing, telecommunication, multitasking and distributed processing. ஸோ இதுவும் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன், மல்டிடாஸ்கிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் இதில் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், extremely large system include air traffic control, ballistic missile and defense and military command and control system. ஏர் டிராஃபிக்னா நம்ம இங்கேருந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் நமக்கு வந்து ஏரோப்ளைனில் ராக்கெட் லான்ச்சிங், சேட்டலைட் லான்ச்சிங் பண்ணுறதுக்குலாம் இங்கேருந்து ரிமோட் மூலயமா ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் இது வேறு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் இந்த மாதிரியான கண்ட்ரோல், ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிலிட்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். USDOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட். ஹவு ப்ரோக்ராமர் ஸ்பெண்ட் their டைம். எப்படி ப்ரோக்ராமர் வந்து அவங்கவுங்க டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ரோக்ராமரோட டைமிங் ஷெட்யூல்டு, எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டிங் எ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு 13% யூஸ் பண்ணுறாங்க. ரீடிங் எ ப்ரோக்ராம் மேனுவல், ப்ரோக்ராமை ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு 16% யூஸ் பண்ணுறாங்க. ஜாப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 32% யூஸ் பண்ணுறாங்க. பர்சனலாக ஒர்க் பண்ணுறதுக்கு 13, பர்சனல் ஒர்க்குக்கு 13%. மிஸ்லேனியஸ் ஒர்க், தேவையில்லாத வேலை அதெல்லாம் சொல்லக்கூட மிஸ்லேனியஸ் சொல்ல, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறது, பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறது, ஃபோன் பேசுகிறது, இதெல்லாமே இந்த மிஸ்லேனியஸ் ஒர்க்கில் வந்துடும். ஸோ தட் இஸ் ஏ 15% ஒர்க். ட்ரைனிங் 6%, மெயில் 5%, 39 அதர், 39 லீவ் போட்டுட்டு வீட்டில் கூட உட்காந்துருப்பாங்க. ஸோ 39% அதர். In 1964, Bertrand of Bell Labs conducted a time and motion study of 70 programmers to determine how they spend their time. Programmer only 30% of that time. ஸோ 1964 பிரையன் என்ன பண்ணார் அப்படின்னா 70 ப்ரோக்ராமர்ஸ் வச்சு அவங்க எப்படியெல்லாம் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறாரு. எக்ஸாம்பிள், அஷ்யூம் இது 260 பொட்டன்ஷியல். ஸோ அவங்களோட ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 260 நாள் ஒர்க்கிங் டே, 365 நாளில் 260 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 11 பெய்டு ஹாலிடேஸ் இருக்குது, 15 பெய்டு வெக்கேஷன் லீவ் இருக்குது, 5 சிக் லீவ் இருக்குது, 3 எக்ஸ்ட்ரா லீவ் இருக்குது. ஸோ இதில் எப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. gives a total 34 days personal time which is the approximately 13% of 260. ஸோ 260 ஒர்க் டேஸில் அவங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். ஆனால் அப்ராக்சிமேட்லி 13% அவங்க டைமை என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுறாங்க. 1 hour பர் டே காஃபி பிரேக்ஸ் அண்ட் 1 hour காஃபி பிரேக்ஸ்க்கு 1 hour எடுத்துக்கிறாங்க. பர்சனல் ஃபோன் கால்ஸ் அண்ட் விசிட் த ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் எக்ஸட்ரா. 13 days ட்ராவல் டைம் இன் ரிசல்ட் இன் 39 days வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க. 15% மிஸ்லேனியஸ் டைம். ஸோ 39 + 15% அவங்க மிஸ்லேனியஸ் டைம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமர் அவங்களோட டைமை வந்து ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுலையும் இருக்காங்க, அதர்வைஸ் அவங்க பர்சனல் ஒர்க்குக்கும் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.